உண்மையாயிருப்பார்கள், இயேசுவ சாட்சியாயிருப்பார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அநேகருடைய கூட்டத்தில் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சிறு கூட்டத்தில் இருக்கபடினாலே உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மூலமாக இயேசு மகிமைப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இயேசுக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க. 15-16. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்கள? பிதா யாருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாரா? இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பாரா? அதுதான் இயேசு சொல்றாரு, நான் உங்களை ஏன் நம்மளை தெரிந்து கொண்டேன்? பிதா என்னுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய சுத்தமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆக இயேசு சொல்றாரு, பிதாவாக தேவன் என் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என் வீட்டிலே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, என் பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியல, குடும்பத்தில் வருமானம் குறைவாக இருக்கிறது, கடன் பாரம் தாங்க முடியவில்லை, ஆனாலும் ஏற்றுக்கொண்டேன். ஏன் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்ட சரிதாண்டா, ஆனா என் நாமத்தினாலே பிதா உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, அது உண்மைதான். ஆனால் பிதா என் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்க வர வேண்டும். அது எப்பேற்பட்ட கனி? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட